நீங்க பார்த்து தான் ஆகணும்ன்றாங்க. யாரு சொல்றது? அங்க உள்ள இருக்கிறவங்க. உள்ள இருக்கவங்க ஆபீசர்? என்ன ஆபீசர் அவங்க? எனக்கு தெரியல. நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? நான் அங்கன்வாடி ஒர்க்கரா இருக்கேன். சரிங்க. எனக்கு கண்டிப்பா பிஎல் ஓடிட்டு நீங்க பார்த்து தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் சொல்றேன். இது மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கும், இது மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க எனக்கு ஃபுல்லா இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் சொல்றேன். திருப்பி நீங்க தான் செஞ்சு தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு தான் வந்தீங்களா அந்த பிஎல் இதுக்கு? நான் ஆல்ரெடி நீங்க வந்து ஓடிபி சொல்லுங்க, நாங்க வேற யாரையாச்சும் போட்டுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, திருப்பி நீங்க தான் பார்த்தாகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எந்த அங்கன்வாடியோட ஊழியர்? வேண்டாம், நான் சொல்ல விரும்பல. இல்லை நீங்கள் சொன்னால் தானே தெரியும். நீங்கள் அதாவது அங்கன்வாடிக்குன்னு சொல்லி ஒரு தகுதி இருக்குல்ல, இது ஆங்கிலம் தெரியணுன்றதுக்காக மட்டுமே ஒரு அங்கன்வாடி ஊழியராக இருக்கணும் இல்லை. நீங்கள் எந்த எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அது பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. தமிழ் தெரியல உங்களுக்கு? கொடுங்க, நான் பார்க்குறேன்றேன். அது ஒண்ணுதான் இங்கிலீஷ் இருக்கும்னு சொல்றாங்களே கண்டி. திருப்பி அந்த இங்கிலீஷ்ல தான் நீங்க பார்க்கணும், அதுதான் பார்க்கணுன்றாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நான் சொல்றேன். ஃபுல் லிஸ்ட்டுமே இங்கிலீஷ்ல இருக்கு. ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. இப்போ இந்த கூட்டம் நடந்தது அந்த இடத்துல நீங்கள் வரல? இப்போ அங்கே வரல, இங்கே வந்து தான் நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க? சார், எனக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீங்கள் ஓடிபி மட்டும் சொல்லுங்க, நான் வேற யாரையாச்சும் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ திருப்பி நீங்கள் தான் பார்த்தாகணும் அப்படின்றாங்க அவங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழில் தான் பார்ப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க திருப்பி நீங்கள் தான் பார்க்கணுன்றாங்க. நான் தமிழ் ஆப் கொடுங்க, நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். இப்போ உங்களை மாதிரி எத்தனை அங்கன்வாடி ஊழியர்கள் இதில் கலந்துக்கிறாங்க? எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காங்க, நிறைய பேருக்கு இருக்கா? வேற ஆளுங்க இருக்கு, அவங்க சொல்லலை, நீங்கள் வந்து கவலை தெரிவிக்கீங்க. இது எப்படி தெரியுங்களா, ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நாங்கள் விரும்பி செய்யல இந்த வேலையை. எங்க வேலைக்கே நிறைய வேலை இருக்கு. இந்த வேலை இல்லாமல் இந்த வேலையை கொடுத்து எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, லீவு. ஆனால் இருந்தாலும் ப்ரெஷர் பண்ணி என்னை வர வச்சுட்டாங்க. இப்போ பெரும்பாலும் இதில் என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த ஏரியாக்குள்ள போக சொல்லுவாங்க, மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஆமாம் சார், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார். மெயினாக நான் அதை தான் சொல்கிறேன். அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, இங்கிலீஷ் தெரியல பார்த்தா இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.